ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் ரோஸ் பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. பட் அப்பப்போ நானும் வீடியோஸில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் டேபிள் ரோஸ் வளர்ப்பை பற்றி கேட்குறீங்க. உங்ககிட்ட வாங்கினா கட்டிங்ஸ் வளர மாட்டேங்குது, அல்லது காஞ்சி போயிடுச்சு, அல்லது பூக்களே அப்படியே வளர்ந்துட்டே போகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. ஸோ எங்கிட்ட செடிகள் வாங்குறீங்க. நீங்கள் என்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் யார்கிட்டையுமே செடிகள் வாங்கினா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், டேபிள் ரோஸ் நல்லா வளர்ந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யும். ஸோ அதை இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மண் கலவை பார்க்கணும். மண் கலவை நம்ம கோகோபீட் சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நிறைய பேர் கோகோபீட் சேர்த்துருந்தேன், செடிகள் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா மண்ணில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த செடிகளுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் வெறும் தோட்ட மண்ணில் இந்த மாதிரியான சாண எரு, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்து நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணி நீங்கள் செடிகள் வளர்த்தாலே போதும். டேபிள் ரோஸ்க்கு ஏதாவது உரம் மட்டும் சேர்த்தாலே போதும், கோகோபீட் அவசியமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு. நீங்கள் மண் கலவையில் கோகோபீட் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அது மாதிரி தண்ணீரும் நீங்கள் தினமும் விடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. 2-3 நாளைக்கு ஒரு முறை விட்டாலே போதும். பட் எல்லாருமே பண்ணுற தப்பு பொதுவாக நிறைய பேர் நிழலில் வளருது செடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நிழலில் வளர்ந்தாலே செடிகள் பூக்காது. அதாவது நம்ம பால்கனியில் வச்சுருப்போம், அல்லது டேபிள் ரோஸ் வச்சுருப்போம், அது பக்கத்தில் ஒரு பெரிய செடி இருக்கும், அதோட நிழல் இதில் விழும். ஸோ அதனால் இந்த செடிகள் பூக்காது, பட் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி தொட்டியை வெயிலில், அதாவது ஃபுல் சன்லைட்டில் நம்ம தூக்கி வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது தான் செடிகள் நல்ல பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இல்லாட்டினா வளர்ந்துகிட்டே தான் இருக்குமே தவிர செடிகள் பூக்களே வராது. அப்புறமா நீங்கள் பூக்கள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக செடிகளுக்கு தேவை ஃபுல் சன்லைட். அப்புறமா கட்டிங்ஸ் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கட்டிங்ஸை மட்டும் லைட்டாக ஒரு காலையிலேருந்து மதியமோ அல்லது மதியத்துலேருந்து சாயங்காலமோ இருக்கிற சூரிய ஒளியில் வச்சாலுமே போதும். அல்லது நீங்கள் நிழலில் கூட வளர்க்கலாம். ஏன்னா கட்டிங்ஸ் ரொம்ப இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கட்டிங்ஸ் வாடி போய் டல்லாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் செமிஷேடில் நீங்கள் இந்த கட்டிங்ஸை வளர்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட செடிகள் வாங்குறீங்க அல்லது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த கட்டிங்ஸை என்ன பண்ணுங்கள், ஒரு செமிஷேடான ஏரியாவில் வைங்க. அப்புறமா ஒரு 10 நாளுக்கு அப்புறமா நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சுக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற சன்லைட்டில். அப்போ தான் நல்ல மொட்டுக்கள் தொட்டி ஃபுல்லாகவே செடிகளும் நல்லா வளர ஆரம்பிக்கும், பூக்களும் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டிங்ஸ், நல்ல ஒரு ஹெல்த்தியான கட்டிங்ஸை வைக்கும்போது நமக்கு ஒரு 10 நாள்லேயே செடிகள் வளர்ந்து மொட்டுக்கள் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். நீங்கள் உரங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சும் உரங்கள் கொடுங்க. நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த செடிகளுக்கும் நம்ம உரங்கள் கொடுத்துட்டே வரும்போது செடிகளில் நிறைய பூக்கள் வரும், தளிர்களும் நிறைய வரும். அப்புறம் செடிகளுக்கு தண்ணீர் விடுற முறை 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த டேபிள் ரோஸ் செடிகளுக்கு நம்ம தண்ணீர் விட்டாலே போதும், நமக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா தினமும் தண்ணீர் விடணும், அதாவது தொட்டியில் உள்ள மண் ஈரமாக தான் இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த செடிகளுக்கு. ஸோ நம்ம மண் நல்லா காஞ்சிருந்தாலுமே செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் தான் இருக்கும். ஒரு 3 நாள் 4 நாள் விட்டு கூட நம்ம இந்த செடிகளுக்கு தண்ணீர் விடலாம். பாருங்கள், இந்த கட்டிங்ஸ் வச்சு நான் ஒரு 1 வீக் இருக்கும். இப்போ சின்ன வேர் விட்டு வந்திருக்கு பாருங்கள், தளிர்களும் இப்போ தான் புதுசாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான செடிகள் நம்ம ஈஸியாக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் கட்டிங்ஸ் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் செடிகள் நல்லா வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இன்றைக்கி கூட 2 ஆர்டர் வந்திருக்கு. ஒரு 5 செடி, இன்னொரு 10 செடி. ஸோ இந்த மாதிரி தினமும் 2 அல்லது 3 ஆர்டர் நான் செடிகள் கட்டிங்ஸ் எடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கேன். அப்புறமா இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இந்த டேபிள் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா செடிகளை ட்ரிம் பண்ணி விடணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த செடியோட நுனி பகுதியை கட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடும்போது நமக்கு தளிர்கள் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் மட்டும் போதாது, ஏதாச்சும் உரங்கள் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டுச்சாண எரு, மண்புழு உரம் ஏதாவது இருந்தாலும் போட்டு விடுங்க, அல்லது லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏதாவது இருந்தாலும் செடிகளுக்கு தண்ணீர் மூலமாக ஊற்றி விடுங்க. செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதையும் நம்ம ஃபுல் சன்லைட்லேயே வைக்கலாம். இது நம்ம செமிஷேடில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேர் விட்டு வளர்ந்த செடிகள் தான், அதனால் நம்ம டைரக்ட் சன்லைட்லேயே அப்படியே தூக்கி வச்சிடலாம் தொட்டியை. ஸோ இப்படி வைக்கும்போது நமக்கு நல்லா தளிர்களும் வரும், நிறைய மொட்டுக்கள் பூக்கள் வரும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.